சோழர் குடும்பத்துடைய ஒரு முக்கியமான திருமண நிகழ்வு. பெருமைமிகு பெரும்பள்ளி வீட்டு கல்யாணம். இன்று சோழ பேரரசின் நேரடி வாரிசுகளான பிச்சாவரம் ஜமீன்தார் பரம்பரையைச் சேர்ந்த இளவரசி ஐஸ்வர்யாவுக்கும் பொறியாளர் சுரேஷ் அவர்களுக்கும் இனிதாக திருமணம் சென்னையில் நடந்தேறியது. ஒரு பாரம்பரியமான ஒரு திருமண விழாவில் இன்னைக்கு கலந்துக்கிட்டேன். சோழ மன்னர்கள் வாரிசு, ராஜராஜ சோழன் வாரிசு. மாப்பிள்ளையோட தங்கச்சி நாங்கள் சோழர் குலத்தில் பெண் எடுத்திருக்கோம். சம்புவராயர் மன்னரோட பூர்வீகமான படவேடு தான் எங்களுடைய பூர்வீகமும். இன்று சோழ பேரரசின் நேரடி வாரிசுகளான பிச்சாவரம் ஜமீன்தார் பரம்பரையைச் சேர்ந்த இளவரசி ஐஸ்வர்யாவுக்கும் பொறியாளர் சுரேஷ் அவர்களுக்கும் இனிதாக திருமணம் சென்னையில் நடந்தேறியது. இந்த திருமணத்திற்கு நாங்கள் எல்லோரும் குடும்பமாக வந்திருந்து அவர்களை வாழ்த்தி, அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உளமாற வாழ்த்தி அவர்களுக்கு இன்று எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். ஏனென்றால் பாரம்பரியத்தை விடாமல் இன்றும் கூட ஆருத்ரா தரிசனம் போது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் முதலில் சோழக மண்டகப்படியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பிச்சாவரம் ஜமீன்தார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகாராணி, இளவரசி, இளவரசர் என்ற அத்தனை குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து அவர்களுக்கு வழங்கி மகிழ்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பெருமைமிகு பெரும்பள்ளி வீட்டு கல்யாணம். சோழ வாரிசோட வழித்தோன்றலா இன்னைக்கும் இருக்க மன்னன் அவர்களோட குடும்பம். இவங்க பிச்சாவர பாளையக்காரர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க. இன்றைக்குமே சிதம்பரமில் கனகசபையிலேருந்து நடராஜர் சோழக மண்டபடி ஊர்வலமாக வெளியே வரப்போ முதல் தீபாராதனை இவங்க அம்மா சாந்தி அம்மா கிட்டேருந்து மன்னன் அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு தான் நடராஜர் வந்து மண்டகப்படி ஊர்வலம் வருவார். திரும்ப கனகசபை உள்ள போகிறப்பவும் கடைசி தீபாதாரணை இந்த குடும்பத்தினரோட தீபாதாரணம் தான். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பத்தோட இல்ல திருமண விழாவில் நிற்கிறோம். தங்கை ஐஸ்வர்யா அவர்களோட மன்னநாள் இன்று ரொம்ப விமர்சையாக நடந்தது. ஆண்டாண்டு காலமாக சோழ வம்சமாக இருந்த ஒரு வீட்டில் கல்யாணத்தில் பங்கு பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு உறவினராக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த மணமக்களை வந்து மனமாற வாழ்த்தணும். என்னுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். ஒரு கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தேன். நீங்களும் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. அந்த மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்று சோழர் குடும்பத்துடைய ஒரு முக்கியமான திருமண நிகழ்வு. இன்னைக்கு யாருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னா, செல்வி ஐஸ்வர்யா சூரப்ப சோழனார். இவங்களுடைய வரலாறை சொன்னாதான் இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு புரியும். ஐஸ்வர்யாவுடைய தகப்பனார் சிதம்பரநாத சூரப்ப சோழனார்னு பேர். இவருக்கு 1978ஆம் ஆண்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தில்லைவாழ் அந்தணர்களால் பஞ்சாட்சரப்படியில் அமர வைத்து முடிசூட்டப்பட்டது. அத்தகைய பெருமை புரிவர். அந்த ஐஸ்வர்யாவுடைய தகப்பனாருக்கு 78 முடிசூட்டின மாதிரியே அவர் ஐஸ்வர்யாவுடைய தாத்தாவுக்கு, அதாவது சிதம்பரநாத சூரப்ப சோழனாருடைய தகப்பனார் மகாராஜராஜ ஸ்ரீ ஆண்டியப்ப சூரப்ப சோழனார் அவர்களுக்கு 1943ஆம் ஆண்டு இதை போலவே சிதம்பரம் நடராஜர் கோயிலிலே தில்லைவாழ் அந்தணர்களால் பஞ்சாட்சரப்படியிலே உள்ள நடராஜ பெருமானுக்கு எந்த வலம்புரி சங்கால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுமோ அதே வலம்புரி சங்கால் அவங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு இந்த விழா இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது. அதற்கு முன்னாலும் சாமிதுரை சூரப்ப சோழனார் என்பவருக்கும் இப்படியான முடிச்சுட்டு விழா நடந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயம் கோபி. ஒரு பாரம்பரியமான ஒரு திருமண விழாவில் இன்றைக்கி கலந்துக்கிட்டேன். சோழ மன்னர்கள் வாரிசு, ராஜராஜ சோழன் வாரிசு. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு திருமண நிகழ்வில் வந்து நான் கலந்துக்கிட்டு வந்து உண்மையிலே ஒரு பெருமையாக நினைக்கிற தருணம். ஏன்னா இது வரைக்கும் படத்தில் மட்டுமே பார்த்துருப்போம் சோழர்கள், சோழ பரம்பரைன்ட்டு. அவரோட வாரிசு இன்னும் இருக்காங்க. அவங்க வாரிசுகளுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே அப்போ அந்த அழைப்பு எனக்கு விடுக்கிற நேரம் வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்மளையும் கூப்பிட்ருக்காங்கன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமண நிகழ்வில் மணமக்களை வாழ்த்துறேன். மணமக்களுக்கு முருகப்பெருமான அருள் எல்லாம் கடிச்சு சீரும் சிறப்புடன் வாழ நான் மனதார வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி. மணமக்களை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கேன். பூர்வீகம் வந்து எங்களுக்கு பிச்சைவரம் சோழனார் தான் எங்களுக்கு உறவு முறை, மாம முறை. அவங்க பூர்வீகம் தான் பருவூர் அரண்மனையே. என் பேர் அகிலன் வல்லத்தரையர். இந்த கல்யாண நிகழ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து சோழர் வீட்டு கல்யாணம். அதாவது வந்து சோழ வம்சாவை சேர்ந்த பிச்சாவரம் பாளையக்காரங்க, இன்றைக்கு இருக்கிற சோழர்களோட நேரடி வாரிசுகள். அவங்களோட பொண்ணை வந்து படைவீடை சேர்ந்த திரு அசோக் அவர்களின் மகன் சுரேஷ் அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பல பேர் வந்திருக்காங்க. இந்த பிச்சாவரம் பாளையக்காரங்க அவங்க வந்து சோழர்கள் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்குது.
அதில் முக்கியமானது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அவங்களுக்கு முடிசூட்டிக்கிற வழக்கம் இருக்குது. காலங்காலமாக அந்த வழக்கம் இவங்க வம்சாவளி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக முடிசூட்டிக்கிட்டது வந்து சிதம்பரநாத சூரப்ப சோழனார். அவரோட மகள் தான் இப்போ மணப்பெண். மணமகளோட தாயார் வந்து அவங்க உடையார்பாளையத்தை சேர்ந்தவங்க. அவங்க பல்லவ வம்சாவழி. இவங்க வந்து இவங்களோட சொந்தங்கள்லாம் வந்து இந்த பாளையக்காரர்கள், ஜமீன்தார்கள் கூட அவங்களோட திருமண உறவுகள்லாம் இருக்குது. பலர் வந்து கலந்துருக்காங்க. எல்லாரோட சேர்ந்து நானும் மணமக்களை மனமாற வாழ்த்துறேன். நன்றி. நான் உடையார்பாளையம் சமஸ்தானத்தின் 26வது வாரிசு ராஜகுமார் சண்முகமாவேன். எங்களுடைய வன்னியகுல சத்திரிகரின் பல்லவ வாரிசு ஆவேன் நான். என்னது தாய் மாமன் சிதம்பரநாத சூரப்ப சோழனார் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கும் சென்னையைச் சேர்ந்த சுரேஷ் அவர்களுக்கும் இன்று மிக சிறப்பாக இத்திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு கலந்து கொண்ட நண்பர்கள், உறவினர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் திரைப்பட இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனது சகோதரியும் பிச்சாவரம் பெரிய பாளையக்காரர் திரு செம்பரநாத் சூரப்ப சோழனார் அவர்களுடைய புதல்வியாகிய ஐஸ்வர்யா செம்பரநாத் சூரப்ப சோழனார் அவர்களுக்கும் படைவடை சேர்ந்த திரு அசோக்குமார் மற்றும் தமிழ்ச்செல்வி அசோக்குமார் அவர்களின் புதல்வர் திரு சுரேஷ் அவர்களுக்கும் இன்று சீரும் சிறப்புமாக திருமணம் நடைபெற்றது. நான் சோழ வம்சாவளியை சார்ந்த திரு சிதம்பரநாத சூரப்ப சோழனார் 1978ஆம் ஆண்டு தில்லை நடராஜ பெருமான் கோயிலில் சோழரசராக முடிசூட்டிய சிதம்பரநாத சூரப்ப சோழனார் அவர்களின் புதல்வன் மன்னர் மன்னன். எனது தாயார் திரு சாந்தி ஆயாள் அவர்கள் பல்லவ வம்சாவளியை சார்ந்த உடையார்பாளையம் சமஸ்தானம் சின்ன கோவிந்தராஜா அவர்களின் புதல்வி சாந்தி தேவி ஆயார் அவர்கள் பல்லவர் வம்சாவளியை சார்ந்தவர். இந்த திருமண வைபவத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் கலந்து கொண்டு வாழ்த்திய முகநூல் மற்றும் மற்ற சமூக வலைதளங்களில் வாழ்த்து கூறிய அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மணமக்கள் நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்ந்து மேலோங்கி வாழ்ந்து மேலோங்கி வாழ்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உடையார்பாளையம் சமஸ்தானத்தில் இப்போ இருக்கிறதுல மூத்த வாரிசு சாந்தி தேவி ஆயா எங்கள் சித்தப்பா பொண்ணு. உடையார்பாளையத்தோட எங்கள் சித்தப்பா சின்ன கோவிந்தராஜா பொண்ணு. அவங்களுடைய சின்ன கோவிந்தராஜாவோட பேத்தியை இன்றைக்கி கல்யாணம் ஐஸ்வர்யா ஆயாளுக்கு. இன்றைக்கி அது பிச்சவரத்தோட அவங்க மூத்த வாரிசோட பொண்ணு ஐஸ்வர்யா. அது திருமணம் அன்னைக்கு. அதனால் எல்லாரும் வாழ்த்துறதுக்காக வந்திருக்கோம். என்னுடைய பெயர் பிரியவர்ஷினி. மாப்பிள்ளையோட தங்கச்சி நாங்கள் சோழர் குலத்தில் பெண் எடுத்திருக்கோம். சம்புவராயர் மன்னரோட பூர்வீகமான படைவேடு தான் எங்களுடைய பூர்வீகமும். என்னுடைய தாத்தா பெயர் பச்சையப்ப நாயக்கர், அப்பா பெயர் அசோக் நாயக்கர், அம்மா பெயர் செல்வி அசோக். என்னுடைய அண்ணன் சுரேஷ், அவங்களுக்கு தான் பிச்சாவரம் பாளையக்காரருடைய முதல் சோழக்குல செல்வியான ஐஸ்வர்யான்ற பெண்ணை நாங்கள் மனம் முடிச்சு வச்சுருக்கோம். அவங்கள வாழ்த்துறதுக்காக தான் நாங்கள் இங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். சம்புவராய மன்னர் வாழ்ந்த படைவீடு தான் எங்களுடைய பூர்வீகமான ஊர். எங்களுடைய குலதெய்வம் படைவீட்டம்மன் ரேணுகா தேவி தான். நான் என்னுடைய சகோதரனுடைய மகனான சுரேஷ் திருமணத்திற்கு தான் வந்திருக்கிறேன். ஐஸ்வர்யா சிதம்பரனாரை வாழ்த்துவதற்கு நிறைய முக்கியஸ்தர்கள் வந்தார்கள். குறிப்பாக அன்புமணி சௌமியா அவர்களும் வந்தார்கள். அவர்களுடைய வருகை மிகவும் சிறப்புடையதாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து அரச குடும்பங்கள் இருக்காங்களா, இப்போ இவங்க சோழர்கள் தானே அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் வரலாம். இதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. குறிப்பாக நம்ம எந்த வரலாற்று சான்றாக சொல்லலாம் அப்படின்னா, 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பெரிய புராணத்திலே கூற்றுவ நாயனார் புராணமும் ஒரு புராணம் வருது. அந்த கூற்றுவ நாயனார் வந்து களப்பால மன்னர், களப்பிரர் என்று அந்த பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து சத்திரியர்கள் வரிசையில் சேர்க்கப்பட்டிருக்காரு. பெரிய புராணத்தில் வந்து நெடுநில மன்னர்கள் 6 பேர், குறுநில மன்னர்கள் 5 பேர் வரிசைப்படுத்தப்படுறாங்க. இவங்க சத்திரியர்கள். இந்த குறுநில மன்னர்கள் ஒருவராக வருவார் வந்து இவர் களப்பால மன்னர் என்ற அந்த இலக்கியத்தில் குறிப்பிடப்படக்கூடிய கூற்றுவ நாயனார். கூற்றுவ நாயனார் வந்து தன்னுடைய தோல் வலிமையால் எல்லா தேசங்களையும் ஜெயிக்கிறாரு. அவர் வந்து சோழ நாட்டையும் வெற்றி கொள்கிறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு மனக்குறை, அவருக்கு ஒரு அரசருக்குரிய மரியாதை கிடைக்கல. அப்போ சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போய் தில்லைவாழ் அந்தணர்கள்கிட்ட தனக்கு முடிசூட்டி வைக்குமாறு கேட்குறாரு. ஆனால் தில்லைவாழ் அந்தணர்கள் மறுக்கிறாங்க. சோழர்களுக்கு முடிசூட்டின கையால் நாங்கள் இன்னொருத்தருக்கு முடிசூட்ட மாட்டோம் அப்படின்னு மறுத்துட்டு அரசனையே எதிர்க்கிறாங்கன்ற செய்தி நமக்கு கிடைக்குது.
அதிலிருந்து தெரிய வரக்கூடிய செய்தி என்னன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தில்லைவாழ் அந்தணர்கள் சோழர்களுக்கு மட்டுமே முடிசூட்டுவாங்க அப்படிங்கிற செய்தி அந்த வரலாறு கிடைக்குது. அந்த வரலாற்றின் அடிப்படையிலே இன்று வரையிலே சோழர்களாக இவர்களுக்கு முடிசூட்டப்படுகிறது. இப்படியே நம்ம சோழர்கள் வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அது 1270 முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய குறிப்புகள் கிடைக்குது. ரொம்ப முக்கியமா செஞ்சி நாயக்கர்கள் காலத்துல ஃபாதர் பிமெண்டா அப்படின்ற ஒரு பாதிரியார் வந்திருக்கார். இத்தாலி பிரெஞ்சு பாதிரியார்கள் 2 பேர் வந்திருக்காங்க. ஃபாதர் ஹீராஸ், ஃபாதர் பிமெண்டா, இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க செஞ்சி நாயக்கர் இதுல கண்ட ஒரு காட்சி என்னன்னா, சோழனார் அப்படின்ற சோழகர் அப்படின்ற ஒருத்தர் 80 வயசானாலும் மிகுந்த ஆளுமையுடனும் மக்கள் செல்வாக்குடனும் ஆட்சி செஞ்சிருக்காரு. அவர் பையன் இந்த ஃபாதர் இவங்க 2 பேரையும் பாதிரியார்களையும் ரொம்ப மரியாதையோட நடத்தி அவங்க கூடவே கூப்பிட்டு போனதாக சொல்றாங்க. எந்த இடத்துக்குன்னா தீவுக்கோட்டை அப்படின்ற அரண்மனை கோட்டைக்கு கூப்பிட்டு போனதாக, அகழிகள் முதலைகள் சூழ்ந்த கோட்டைக்குள்ள கூப்பிட்டு போனதாக தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காலம் 1583. இதே சமகாலத்தில் குட்டியாண்டவர் கோயில், பிச்சாவரம் குட்டியாண்டவர் கோயிலில் 1580 ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டில் சோழகோன் அப்படின்றவரோட கல்வெட்டு கிடைக்குது. ஸோ இவங்களோட வரலாறு தெளிவாக வழியாக இருக்குது. தீவுக்கோட்டை, பிச்சாவரம், இதுலேயே தான் இவங்க கடைசியாக அவங்க இருந்ததுக்கான எல்லா சான்றுகளும் கிடைக்குது. ரகுநாத நாயக்கர் இவங்களை தோக்கடித்து இவங்களை ஒடுக்கினதாகவும் அவரே அவரோட ரகுநாத பியுதயம் அப்படின்ற நூலில் தெளிவாகவும் போட்டிருக்காங்க. அக்னி யந்திரத்தை வச்சு இவங்களை ஜெயிச்சதாக சொல்கிறார். ஜெயிக்கவே முடியல. கடைசியாக அக்னி யந்திரம், அதாவது இன்னைக்கு இருக்கிற பீரங்கியோ இல்லை துப்பாக்கியோ வச்சு தான் இவங்களை ஜெயிச்சிருக்காங்க. அது வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. மிகுந்த செல்வாக்கோட, மக்களோட செல்வாக்கோட ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டுமல்ல, நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே பொற்கூரை இருக்கும். அந்த பொற்கூரை விதானத்தில் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும். அந்த ஓவியங்கள் எந்த புராணத்தை குறிக்குதுன்னா, கோயில் புராணம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புராணத்தை குறிக்குது. அந்த கோயில் புராணம் என்ற நூலிலே இரண்யவர்மன் என்ற ஒரு மன்னன் அங்கே தில்லை திருக்காட்டை திருத்தி அங்கே தேவாலயம் அமைத்தார் அப்படின்னு அந்த புராணம் சொல்லுது. அதுலேயும் அந்த இரண்யவர்மன் என்ற அந்த மன்னுடைய வாரிசுகள் அங்கே முடிசூட்டுவாங்க அப்படிங்கிறதும், அவங்களுக்கு புலிக்குடி அளிக்கப்படும் அப்படிங்கிறதும் அதில் வரக்கூடிய செய்திகளையும் தெரிய வருகிறது. இப்படி இது மட்டுமல்ல, இன்னொரு இலக்கியத்தை நம்ம சொல்லணும்னா, உமாபதி சிவாச்சாரியார் ஆன்மீக அன்பர்கள் அறியாமல் இருக்க மாட்டாங்க. உமாபதி சிவாச்சாரியாருடைய நூல்களிலும் இந்த இரண்யவர்மனுக்கு முடிசூட்டப்பட்ட செய்தி தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, இப்படி புராணங்களிலும் இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்ட இந்த குடும்பத்தை பற்றி வேறு சில குறிப்புகளும் கிடைக்குது. குறிப்பாக உமாபதி சிவாச்சாரியர் நூல்களில் என்ன கிடைக்குது, பெட்ரான் சாம்பான் அப்படிங்கிற ஒரு மனிதனை பற்றி குறிப்பு கிடைக்குது. என்ன பண்ணுறாரு, உமாபதி சிவாச்சாரியார் கொள்ளிடக்கரையில் அவருக்கு ஒரு மடம் அமைச்சு தரப்பட்டிருக்கு. அது சோழ மன்னர்கள் அமைத்து தரப்பட்ட மண்டபம். அந்த இடத்துல ஒரு அன்றாடம் யாகங்கள் நடத்துகிறாரு. அப்போ தினமும் யாகத்துக்கு தேவையான விறகுகள் கிடைச்சிட்டு இருக்குது. ஒரு நாள் யாகத்துக்கு தேவையான விறகுகள் கிடைக்கல. அப்போ தான் இத்தனை நாள் விறகுகள் கொடுத்துட்டு யார் அப்படின்னு விசாரிக்கும் போது, பெட்ரான் சாம்பான் என்ற ஒரு மனிதன் தான் இத்தனை நாள் விறகுகளை கொண்டு கொடுத்துட்டு இருந்தாரு. வெள்ளம் காரணமாக அந்த அந்த விறகுகளை தர முடியல அப்படின்னு சொல்லப்படுற செய்தி. அப்புறம் அந்த பெட்ரான் சாம்பான் மீது கோபப்பட்டு அவருக்கு முக்தி கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு நூல்களில் கிடைக்குது. இந்த நூல்களில் மேற்கொண்டு என்ன செய்தி கிடைக்குதுன்னா, இந்த பெட்ரான் சாமானுக்கு முக்தி கொடுத்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த பெட்ரான் சாமானுடைய மனைவி அப்போது பிச்சாவரத்திலே அரசு செய்திருந்த வீரவர்ம சோழன் என்பவரிடத்துல போய் முறையிடுவாளாக. அந்த மன்னனும் மந்திரிமார் புடைசூழ கோபத்தோடு வருவானாக அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்குது. இது தெரிய வர செய்தி. வீரவர்ம சோழன் என்ற மன்னன் பிச்சாவரத்தில் வீட்டிலிருந்து அரசு செய்தான் என்கிற செய்தி இந்த புராணத்தின் மூலமாக கிடைக்குது. அது மட்டுமல்ல, 2004ஆம் ஆண்டு தொல்லியல் துறையுடைய முன்னாள் இயக்குனர் திரு நடனகாசிநாதன், என்னுடைய நண்பர் திரு முரளிநாயக்கர், தொல்லியல் துறையுடைய முன்னாள் துறை இயக்குனர் திரு சந்திரமூர்த்தி, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுடைய தாய்மாமா எழுத்தாளர் புலவர் முத்து எத்திராசன், நாங்கள்லாம் ஒரு குழுவாக பிச்சாவரத்துக்கு போயிருந்தப்ப திரு நடனகாசிநாதன் ஐயா அவர்கள் ஒரு கல்வெட்டை கண்டுபிடித்தார். அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, இப்போவும் பிச்சாவரத்தில் இருக்க குட்டியாண்டவர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டை அந்த செவுத்தில் பதிச்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் 2004ஆம் ஆண்டு சென்றபோது அந்த கல்வெட்டு தரையில் கல் பலகையாக பதிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு அகல் விளக்கு வெளிச்சத்தில் அந்த கண்டுபிடிச்சோம். அந்த கல்வெட்டில் என்ன செய்தி வருது, 1583ஆம் ஆண்டு
விட்டலேஸ்வர சோழகோனார் என்பவர், அதாவது விட்டலேஸ்வர சோழகோனார் என்பது அது வந்து சோழகோனார் என்பது அரசர் என்பதை குறிக்கிறது, அது இடையர் என்பதை குறிக்காது. அந்த விட்டலேஸ்வர சோழகனார் என்ற மன்னர் அங்கிருந்து ஆட்சி செய்த செய்தி 1583ஆம் ஆண்டு ஆட்சி செய்தார் என்ற செய்தி அந்த கல்வெட்டில் கிடைக்குது. இப்படி கோயில் புராணம் என்று போன்ற புராணங்களில் இருந்தும் இங்கே வந்து பெரிய புராணத்தில் வர கூட்டுறவு நாயனார் புராணம் மூலமாகவும் உமாபதி சிவாச்சாரியருடைய மூலமாகவும் 1583ஆம் ஆண்டு கிடைத்த ஒரு பிச்சாவரத்திலே கிடைத்த கல்வெட்டு மூலமாகவும், அது மட்டுமல்ல இங்கே வந்து இங்கே செஞ்சி பகுதியை செஞ்சி நாயக்கர்கள் ஆண்டு கொண்டிருக்கும்போது போர்ச்சுகீசிய பாதிரியார் பிமண்டா என்றொரு இருந்தார். அந்த பிமண்டாவும் தீவுக்கோட்டை சோழகன் என்ற மன்னரை பற்றி சொல்றாரு. அது மட்டுமல்ல, விஜயரகநாத நாயக்கர் என்ற மன்னர் தஞ்சை நாயக்கராக இருந்து ஆட்சி செய்த போது அவருடைய அவை புலவர்களாக இருந்த ராமபத்ராம்பா, நாராயண தீட்சிதர் போன்றவர்களால் எழுதப்பட்ட இலக்கியங்களிலும் தீவுக்கோட்டையில் இந்த சோழ மன்னர்கள் இருந்து ஆட்சி செய்த செய்தி கிடைக்கிறது. இப்படி வரலாறு, புராணம், கல்வெட்டு, வெளிநாட்டாருடைய குறிப்புகள் என்று அனைத்து குறிப்புகளிலும் இவர்களை பற்றிய வரலாறு கிடைக்கிறது. இவங்களுடைய சிறப்பு என்னன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலே நாம போனால் சிவபெருமானை தரிசனம் செய்வோம். ஆனால் இவர்களுக்கு 2 மண்டகப்படி இருக்கு. அதுக்கு சோழ மண்டகப்படி என்ற பெயர். இவருடைய தீபாராதனை வாங்கி கொண்டுதான் சிவபெருமான் ஆலயத்தை விட்டு வெளியே புறப்பாடு செய்வார். அதை போலவே இவருடைய தீபாராதனைக்கு பிறகுதான் நடராஜ பெருமான் நிலையை அடைவார். அப்படி இவ்வளவு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த குடும்பத்துடைய திருமண நிகழ்வை கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல ஈசன் எனக்கு அளித்திருக்கிறார், உங்களுக்கும் அளித்திருக்கிறார். அதை உங்களோட பகிர்வதிலே எங்களுக்கு அளவிலா ஆனந்தம். உங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. நன்றி.